ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு vlog எடுக்கலாம். அதுக்கு வந்து காலையில் தூங்கி எழுந்திரிச்சு ஒரு டம்ளர் காஃபி குடிச்சிக்கலான்னு காஃபி போட்டிருக்கேன். நைட் ஆனால் சரியான மழை பெய்யுது. பகலில் பார்த்திங்கன்னா ரொம்ப வெயிலாக இருக்குது. சரி வாங்க பிள்ளைங்களை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விடணும், அவங்கள ரெடி பண்ணணும், டிஃபன் பண்ணணும், லஞ்ச் எல்லாமே பண்ணலாம். இந்த வீடியோக்குள்ளே நம்ம அதை பார்க்கலாம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் என்னன்னு பார்க்கலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் கம்பு மாவு ஆட்டி வச்சுருந்தேன். அதனால் வந்துட்டு நான் கம்பு இட்லி ஊற்றிக்கிட்டேன். ரெடி ஆகிடுச்சு, அது ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. நம்ம அது வெந்துருச்சா என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். கம்பு இட்லிக்கு சைடிஷ் வந்து நம்ம வந்து தக்காளி சட்னி அரைச்சிக்கலாம். எப்பவும் வந்து பருப்புலாம் வச்சு அரைப்போம். இன்றைக்கி வந்து வெறும் வெங்காயம், தக்காளி, வரமிளகா வச்சுட்டு நம்ம வந்து கூட வந்து தேங்காய் வச்சு நம்ம இன்றைக்கி சட்னி அரைச்சிக்கலாம். அதுதான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். ரெடி ஆகட்டும். இது நம்ம வந்து இப்போ வந்து இட்லி வந்து ரெடி ஆயிடுச்சு. அதை வந்து எடுத்து வைப்போம். இட்லி எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து இது வந்து ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து ஹாட் பேக்கில் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு வந்து நீங்கள் வந்து டம்ளரில் வச்சுட்டு தண்ணி எடுத்து இப்படியெல்லாம் தெளித்து வச்சுக்கோங்க. இதானதுக்கப்புறம் கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா இட்லி வந்து இந்த துணியில் வந்து நல்லா இதாகாமல் வரும். நம்ம ஒரு 2 மினிட்ஸ் இருக்கட்டும். அதுக்குள்ளே சட்னி வணக்கி விடலாம். இதுவும் ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து இதை ஆற வச்சு இப்போ நம்ம தேங்காய் வச்சு அரைச்சிக்கலாம். வெங்காயம், தக்காளி வந்து நல்லா ஆறிடுச்சு. அது மிக்ஸி ஜாரில் போட்டாச்சு. கொஞ்சம் தேங்காய், உப்பு, லைட்டாக சர்க்கரை. வாங்க இதை நம்ம அரைச்சிக்கலாம். தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து குட்டீஸ்க்கு வந்து இட்லி வச்சு நம்ம ஊட்டி விடலாம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கம்பி இட்லி, தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து குட்டீஸை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு லஞ்ச் பண்ணுவோம். குட்டீஸ்க்கு வந்து இன்றைக்கி ஸ்நாக்ஸ் டப்பா வந்து அவங்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து ஃப்ரூட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நாங்கள் வந்து இன்றைக்கி சாத்துக்குடி பழம் வந்து உரிச்சு இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். இவங்களுக்கு டெய்லி ஒரு நாள் ஒரு இது மாதிரி கொடுத்துருக்காங்க. அவங்களே லிஸ்ட்டு போட்டு கொடுத்துட்டாங்க. அதில் வந்து நீங்கள் எதனாலும் கொடுத்து விடலான்ட்டு இன்றைக்கி வந்து ஃப்ரூட்ஸு. லஞ்சுக்கு வந்து ரைஸ் வச்சுட்டேன். மேலே வந்து தண்ணி வந்து பொங்கி வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி இந்த ஸ்டாண்ட் இருக்குல்ல, அது வச்சுருக்கேன். மதியானம் வந்துட்டு ரைஸ்க்கு வந்து தால் வைக்கலான்னு சொல்லிட்டு பாசிப்பருப்பு வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி மஞ்சத்தூள் போட்டு வச்சுருக்கேன். இது ஒரு 4-5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். எடுத்துட்டு பாசிப்பருப்பு தால். இன்றைக்கி வந்து லஞ்ச் வந்து ரைஸு, பாசிப்பருப்பு தால். பாசிப்பருப்பு வந்து குக்கரில் வச்சு ஆஃப் பண்ணியாச்சு. அதுக்கு வந்து வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, மல்லித்தலை எல்லாமே வந்துட்டு நான் அரிஞ்சு வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். வாணால் வச்சுருக்கேன். கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடாகட்டும். கடுகு போட்டுக்கோங்க. கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கருவேப்பிலை போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி போட்டுக்கலாம். அதையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டு இப்போ நல்லா எல்லாத்தையும் வதக்கி விடலாம். வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கட்டும். நம்ம அதுக்கப்புறம் வந்து பாசிப்பருப்பு வந்து வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இதில் எடுத்து ஊற்றிக்கலாம். பாசிப்பருப்பு வந்து குக்கரில் வந்து ஒரு 3 விசில் விட்டு எடுத்துட்டேன். இங்கே பாருங்கள் நல்லா வந்து வெந்துருச்சு. இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நாம் வந்து வெங்காயம், தக்காளி வணங்கினதுக்கப்புறம் அதில் எடுத்து இதை ஊற்றிக்கலாம். நல்லாவே வெந்திருக்கு.
வெங்காயம் தக்காளி வந்து நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து நம்ம பருப்பு வந்து நம்ம தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பருப்பு எடுத்து இதில் நம்ம ஊற்றிக்கலாம். பருப்புலாம் எடுத்து ஊற்றி நல்லா கலந்தாச்சு. இப்போ வந்து காரத்துக்கு வந்து நீங்கள் வேணால் பச்சை மிளகா போட்டு வந்து வணக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி போடுறோம்ல, அப்போவே வந்து பச்சை மிளகா 2 கிள்ளி போட்டு கூட வணக்கிக்கலாம். நான் வந்துட்டு இன்றைக்கி வந்து சாம்பார் தூள் போட்டு பண்ணுறேன். நீங்கள் 1 ஸ்பூன் சாம்பார் தூள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது நல்லா கொதிச்சு வரட்டும். மல்லித்தலை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி வணக்கிறதுக்கு தான் உப்பு போட்டோம், அதனால் இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு டேஸ்ட் பார்த்துக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்க மல்லித்தலை போட்டு நல்லா ஒரு கொதி வந்த உடனே நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இதே மாதிரி தால் வச்சு நீங்கள் சப்பாத்திக்கும் கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். பாசிப்பருப்பு தால் ரெடி. நைட்டு டின்னருக்கு வந்து பிரெட் சில்லி. அதுக்கு வந்து ப்ரெட்டை வந்து நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எண்ணெயில் நான் வந்து லைட்டாக இப்படி பொரிச்சு எடுத்துருக்கேன். நீங்கள் நல்லா பொரிச்சு எடுத்துக்கிறதுனால எடுத்துக்கலாம், இல்லைனா வந்து லைட்டாக போட்டு எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து மிக்சி ஜாரில் வந்துட்டு 3 தக்காளி, பச்சை மிளகா, வரமிளகா, கிராம்பு, கொஞ்சம் முந்திரி, ஒரு 4-5 முந்திரி போட்டு நல்லா வந்து அரைச்சி எடுத்திருக்கேன். அதே மாதிரி ஒரு குண்டானில் வந்துட்டு நான் ஒரு வாணலில் வந்துட்டு எண்ணெய் ஊற்றி வெங்காயம், குடமிளகாய் இந்த மாதிரி நல்லா அரிஞ்சு வச்சுருக்கேன். இந்த மாதிரி அரிஞ்சு நல்லா வணக்கிக்கோங்க. இந்த மாதிரி போட்டு நல்லா வணக்கிட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு இந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டில் வந்து கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா நைஸாக அரைச்சி இந்த மாதிரி அரைச்சி ஊற்றி நல்லா இந்த மாதிரி கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து ப்ரெட்டு வந்து வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த மாதிரி வானலில் போட்டு எடுத்து வச்சுருக்கலாம், அதை வந்து இதில் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம்னா குழந்தைங்களுக்கு பிடிச்ச பிரெட் சில்லி ரெடி ஆகிடும். பிரெட் சில்லி ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.